நடிகர்கள் சங்க தேர்தலில் 2607 வாக்குகள் பதிவு. அஜித், நயன்தாரா வாக்களிக்கவில்லை. நடிகர் சங்க தேர்தலின் போது நடிகர் விஷாலை சரத்குமார் தாக்கியதாக பரபரப்பு. விஷாலை தாக்கவில்லை என சரத்குமார் மறுப்பு. கடலில் மீன்பிடித்த ராமேஸ்வரம் மீனவர்கள் விரட்டி அடிப்பு. இலங்கை கடற்படையினர் மீண்டும் அட்டூழியம். இந்தியா தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் போட்டிக்கு இடையூறு ஏற்படுத்த முயற்சி. பட்டேல் சமூக தலைவர் ஹர்திக் பட்டேல் அதிரடியாக கைது. நாடாளுமன்ற கட்டிடம் அருகே ஆளில்லாத மர்ம விமானம் பறந்ததால் பரபரப்பு. விமானத்தை பறக்கவிட்ட வெளிநாட்டு பயணியிடம் விசாரணை. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. பரபரப்பான ஆட்டத்தில் இந்திய அணி போராடி தோற்றது. விரிவான செய்திகள். தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி உடனடியாக தொடங்கப்பட்டது. தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் நடிகர் சரத்குமார் தலைமையில் ஒரு அணியும் நடிகர் விஷால் தலைமையில் ஒரு அணியும் போட்டியிட்டனர். நீதிமன்ற உத்தரவுப்படி ஓய்வு பெற்ற நீதிபதி பத்மநாபனை தேர்தல் அதிகாரியாக கொண்டு நடத்தப்பட்ட இந்த தேர்தல் பலவித சலசலப்புகள், தள்ளுமுள்ளுகளுக்கு மத்தியில் பெரும்பாலும் அமைதியாக நடைபெற்று முடிந்தது. இந்த தேர்தலில் மொத்தம் 3139 பேர் வாக்களிக்க தகுதியுள்ள வாக்காளர்களாக அறிவிக்கப்பட்டிருந்தனர். அவர்களில் 783 பேர் தபால் மூலம் தங்கள் வாக்குகளை பதிவு செய்திருந்தனர். வாக்குச்சாவடிக்கு நேரடியாக சென்று 1824 பேர் வாக்களித்தனர். இந்த தேர்தலில் மொத்தம் 2607 வாக்குகள் பதிவாகியுள்ளன. நடிகர்கள் அஜித், நடிகைகள் த்ரிஷா, நயன்தாரா உள்ளிட்ட பல முக்கிய நடிகர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்கவில்லை. மாலை 5 மணிக்கு தேர்தல் முடிவடைந்ததும் வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியது. ஓட்டு எண்ணிக்கையின் போது வேட்பாளர்களும் அவர்களின் முகவர்களும் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். மற்ற நடிகைகளை வெளியேறும்படி தேர்தல் ஆணையரான ஓய்வு பெற்ற நீதிபதி பத்மநாபன் உத்தரவிட்டார். நடிகர் சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாக குழு உறுப்பினர்கள் என ஒவ்வொரு பதவிக்கும் பதிவான வாக்குகள் தனித்தனி அறைகளில் எண்ணப்பட்டன. தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி உடனடியாக தொடங்கியது. தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் நடிகர் சரத்குமார் தலைமையில் ஒரு அணியும் நடிகர் விஷால் தலைமையில் ஒரு அணியும் போட்டியிட்டனர். கடலில் மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்களை தாக்கி இலங்கை கடற்படையினர் மீண்டும் விரட்டியடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலில் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்குவதும் கைது செய்து சிறைபிடித்து செல்வதும் தொடர்ந்து நீடித்து வருகிறது. 500 படகுகளில் கடலில் மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது போர்க்கப்பலில் விரைந்து வந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தி விரட்டி அடித்தனர். மேலும் படகுகளில் இருந்த மீன்பிடி வலைகளை அறுத்து கடலில் எரிந்து அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். இதனால் தமிழக மீனவ கிராமங்களில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் இன்று நடைபெற்ற இந்தியா தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் போட்டிக்கு இடையூறு செய்யப்போவதாக அறிவித்த பட்டேல் சமூக தலைவர் ஹர்திக் பட்டேல் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். குஜராத்தில் பட்டேல் இன சமூகத்தினரை இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் ஹர்திக் பட்டேல் தலைமையிலான அமைப்பினர் சர்வதேச கவனத்தை ஈர்க்கும் வகையில் ராஜ்கோட் நகரில் நடைபெற்ற 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கு இடையூறு ஏற்படுத்துவோம் என்று அறிவித்திருந்தனர். இதனால் ராஜ்கோட் ஸ்டேடியத்துக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு மைதானத்தை சுற்றிலும் அரண் போல ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். மைதானத்துக்கு வெளியே 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஏற்கனவே அறிவித்தபடி போராட்டம் நடத்த முயற்சி செய்த ஹர்திக் பட்டேலை போலீசார் கைது செய்தனர். அவருடன் மேலும் 6 பேர் கைதாகியுள்ளனர்.
ராஜ்கோட்டில் பிறப்பிக்கப்பட்டுள்ள 144 தடை உத்தரவு நாளை காலை வரை அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நாடாளுமன்றம் அருகே ஆளில்லாத மர்ம விமானம் ஒன்று பறந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகை, நாடாளுமன்ற கட்டிடம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் உச்சகட்ட பாதுகாப்பு வளையத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதியில் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பலத்த சோதனைகளுக்கு பிறகே வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. இத்தகைய பாதுகாப்புகளை மீறி ஆளில்லாத மர்ம விமானம் நாடாளுமன்றம் அருகே பறந்துள்ளது. வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் இந்த மர்ம விமானத்தை பறக்கவிட்டதாக தகவல் கிடைத்ததால் போலீசார் அவரை அழைத்து சென்று தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நாடாளுமன்ற பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளையும் பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். கடந்த 2001ஆம் ஆண்டு நாடாளுமன்ற கட்டிடம் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய சம்பவத்துக்கு பிறகு அந்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பண்டிகை கொண்டாட்டங்களை சீர்குலைக்க தீவிரவாதிகள் நாசவேலையில் ஈடுபடக்கூடும் என்று உளவுத்துறையினர் ஏற்கனவே எச்சரித்துள்ள நிலையில் நாடாளுமன்றம் அருகே மர்ம விமானம் பறந்த சம்பவம் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீன பட்டாசுகளை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜகவின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். திருப்பூரில் நடைபெறும் அக்கட்சியின் அமைப்பு தேர்தல் பணிகளை பார்வையிடுவதற்காக கோவை விமான நிலையம் வந்த அவர் செய்தியாளர்களிடம் இவ்வாறு கூறினார். நாட்டின் அந்நிய முதலீடில் இன்று இந்த நாடு முதன்மை பெற்று வருகிறது. ஏற்றுமதியில் அதிக கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். அந்நிய செலாவணி அதிகமாக நம் நாட்டிற்கு வந்து இறங்கிக் கொண்டிருக்கிறது. நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள் டிஜிட்டல் இந்தியாவின் மூலம் உலகிற்கே இந்தியா வழிகாட்டி கொண்டிருக்கிறது. எழுத்தாளர்கள் அரசியலில் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்பதுதான் எனது தனிப்பட்ட கருத்து. ஏனென்றால் அவர்களின் எழுத்துக்காக அவை கொடுக்கப்பட்டது. இன்னொன்று, இப்படி கொடுக்கப்பட்டவர்களின் பின்னணியை நீங்கள் உற்று பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் ஏதோ ஒரு இயக்கத்தையோ இல்லை என்றால் ஏதோ ஒரு கருத்தையோ ஏதோ ஒரு கொள்கையையோ சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் இதை வைத்து அரசியல் செய்கிறார்கள். எனது கருத்து, எழுத்தாளர்கள் உங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்ததென்றால் ஓங்கி ஒலித்து எதிர்ப்பை தெரிவிங்கள். உங்கள் எழுத்தினாலேயே நீங்கள் எதிர்ப்பை தெரிவிங்கள். யாரும் பரிசுகளை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று யாரும் உங்களை ஊக்கப்படுத்தவில்லை. அத்தகைய நடிகர் சங்கத்தில் கூட, அதாவது கலகலப்பாக இருக்க வேண்டிய ஒரு துறை கைகலப்பாக மாறி இருக்கிறதே என்று நினைக்கும் பொழுது மிகுந்த மனவேதனையாக இருக்கிறது. அந்த துறையில் உள்ள மூத்தவர்கள் இத்தகைய பிரிவினை நடிகர்களோடு வந்துவிடக் கூடாது என்பதில் அக்கறை கொண்டு அவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து திரைச்சேவை செய்ய வேண்டும் என்று, கலைச்சேவை செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் விருப்பமாக இருக்கிறது. இந்தியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி 18 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே ஏற்கனவே நடைபெற்ற 2 போட்டிகளில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றியுடன் சமநிலையில் இருந்தன. இந்நிலையில் 3வது போட்டி குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் நடைபெற்றது. பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் தொடங்கிய இந்த போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா அணி முதலில் பேட் செய்து 50 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 270 ரன்கள் குவித்தது. அந்த அணியின் தொடக்க வீரர்களான குயின்டன் டீகாக்கின் அதிரடியான ஆட்டத்தால் தென்னாப்பிரிக்கா அணி சவாலான ஸ்கோரை எட்டியது. அபாரமாக ஆடி சதமடித்த டீகாக் 103 ரன்களில் ரன் அவுட் ஆனார். டேவிட் மில்லர் 33 ரன்களும் டூப்ளசிஸ் 60 ரன்களும் தங்கள் பங்குக்கு சேர்த்தனர். From South Africa, led by Quinton de Kock at the top of the innings, got 100, laid a foundation for South Africa to get 270. They probably could have got 2 more if it wasn't for 3 wickets falling. 271 ரன் குவித்தால் வெற்றி பெறலாம் என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி 41 ரன் சேர்த்திருந்த போது சிக்கந்தர் தவான் 13 ரன்களில் ஆட்டமிழந்தார். மறுமுனையில் அடித்து ஆடி ரன் குவித்த ரோஹித் சர்மா 65 ரன்களில் டுமினி பந்தில் அவரிடமே கேட்ச் ஆனார். 3வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த கேப்டன் தோனியும் விராட் கோலியும் பொறுப்புடன் ஆடி இந்திய அணியின் ரன் எண்ணிக்கையை உயர்த்தினார்கள். இந்திய அணியின் ஸ்கோர் 193 இருந்தபோது மோர்கல் வீசிய பந்தில் தோனி 47 ரன்களில் ஆட்டமிழந்தார். அவருக்கு பதிலாக வந்த சுரேஷ் ரெய்னா டக் அவுட் ஆகி வெளியேறினார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அரை சதம் கடந்த விராட் கோலி 77 ரன்களில் ஆட்டமிழந்தார். இந்திய அணி வெற்றி பெற 6 ஓவர்களில் 60 ரன் தேவைப்பட்ட நிலையில் கோலியும் ரஹானேவும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்ததால் தடுமாறிய இந்திய அணியால் கடைசி வரை மீள முடியவில்லை. 50 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 252 ரன் மட்டுமே எடுத்தது. இதனால் தென்னாப்பிரிக்கா அணி 18 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.
கேரள மாவோயிஸ்டுகளுக்கும் போலீசாருக்கும் இடையே விடிய துப்பாக்கி சண்டை நடைபெற்றது. இதனையடுத்து தேனி வனப்பகுதியில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியான மேற்கு தொடர்ச்சி பகுதியில் பதுங்கியுள்ள மாவோயிஸ்டுகளை பிடிக்க கேரள அரசு டாண்டர்ஃபோர்ட் என்ற தனிப்படையை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்நிலையில் அட்டப்பாடி பிராந்தியத்தில் உள்ள வனப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் மீது மாவோயிஸ்டுகள் சிலர் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். பதிலுக்கு போலீசாரும் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையே விடிய நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் மாவோயிஸ்டுகள் சிலர் படுகாயங்களுடன் தப்பித்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழக கேரள எல்லையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அந்த வழியாக வரும் வாகனங்களிலும் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே கேரளாவில் தாக்குதல் நடத்திய மாவோயிஸ்டுகள் தேனி வனப்பகுதியில் புகுந்திருப்பதாக தகவல் கிடைத்தது. இதனையடுத்து டாப் ஸ்டேஷன், போடி, கம்பம், ராமக்கல்மேட்டு, குரங்கணியில் உள்ளிட்ட பகுதிகளில் தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. திருப்பூர் பனியன் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் முப்பெரும் விழா மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பங்கேற்பு. அவிநாசி அத்திக்கடவு கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்ற கோரி கடையடைப்பு போராட்டம். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அறிவிப்பு. விவரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தொழில் சார்ந்த அறிவை மேம்படுத்திக் கொண்டதால் பின்னலாடை ஏற்றுமதி வளர்ச்சி பெற்றது என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பெருமிதம் தெரிவித்தார். சைமா என்றழைக்கப்படும் தென்னிந்திய பனியன் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் முப்பெரும் விழா திருப்பூரில் நடைபெற்றது. அவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பொன் ராதாகிருஷ்ணன் அச்சங்கத்தின் முன்னாள் தலைவர் மோகன் கந்தசாமியின் உருவ சிலையை திறந்து வைத்து பேசினார். அப்போது தொழில் சார்ந்த அறிவை மேம்படுத்திக் கொண்டதால் பின்னலாடை ஏற்றுமதி வளர்ச்சி பெற்றது என்று பெருமிதம் தெரிவித்தார். இவ்விழாவில் தமிழக அமைச்சர்கள் தங்கமணி, MSM ஆனந்தன், தோப்பு வெங்கடாச்சலம், திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் பப்பி சக்திவேல், தென்னிந்திய பனியன் உற்பத்தியாளர்கள் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அவிநாசி அத்திக்கடவு கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி வரும் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி கடையடைப்பு போராட்டம் நடத்தப்போவதாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கூறினார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். கொங்கு நாட்டுக்கு வருகின்ற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பேசுகின்ற சூழ்நிலையில் அரசு யார் ஆட்சியில் இருந்தாலும் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான முனைப்பை காட்டவில்லை என்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை எப்படியும் சாதித்தாக வேண்டும் என்ற நோக்கில் பாண்டியாறு பொன்னமலா திட்டத்தையும் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தால் பயன் பெறுகின்ற பகுதிகளில் டிசம்பர் 4ஆம் தேதி கடையடைப்பு போராட்டத்தை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பிலும் அனைத்து பொதுமக்களின் சார்பிலும் நடத்த இருக்கின்றோம். பிறந்து சில மணி நேரங்களே ஆன பச்சிலங்குழந்தை சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் திருவள்ளூர் அருகே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவண்ணாரப்பேட்டை சுங்கச்சாவடி பேருந்து நிலையம் அருகே உள்ள குப்பை கிடங்கு ஒன்றில் ஆண் குழந்தையின் சடலம் கிடப்பதாக அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் வந்த போலீசார் அட்டைப்பெட்டியில் வைத்து தூக்கி வீசப்பட்ட பச்சிலம் குழந்தையின் சடலத்தை மீட்டனர். இதனையடுத்து பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மூன்றாவது மாநில அளவிலான கராத்தே போட்டி நெல்லை அருகே நடைபெற்றது. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் நினைவாக இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாடும் வகையில் பாளையங்கோட்டையில் இப்போட்டி நடைபெற்றது. கட்டாக் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் நடைபெறும் கராத்தே போட்டியில் 16 மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்று விளையாடினர். மாநில அளவிலான கராத்தே போட்டியில் வெற்றி பெறுபவர்கள் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க தகுதி பெறுவார்கள்.
மாநில அளவிலான கராத்தே போட்டி திருநெல்வேலியில் நடந்துட்டு இருக்கு. இது தென் மாவட்டங்களிலிருந்தும் 16 மாவட்டங்களிலிருந்து மாணவ மாணவிகள் வந்து கலந்துட்டு இருக்காங்க. இது வந்து அப்துல் கலாம் எழுச்சி தினம் அவருடைய நினைவாக, இளைஞர்கள் எழுச்சி தினமாக இந்த கராத்தே டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்கோம். அதில் சென்சார் விமல்குமார் அவர்கள் வந்து 3வது மாநில அளவிலான கராத்தே போட்டி நடத்துறாரு. இதுல வந்து 450 மாணவ மாணவிகள் வந்து கலந்துருக்காங்க. பள்ளி கல்லூரியிலிருந்து வந்து மாணவர்கள் கலந்துட்டு இருக்காங்க. இதுல வின் பண்றவங்க வந்து அடுத்தது சென்னையில் நடக்கக்கூடிய தேசிய அளவிலான கராத்தே போட்டியில கலந்துட்டு ரெடியா இருக்காங்க. கலந்துட்டு வின் பண்ண இருக்காங்க. இது வந்து கட்டா, குமித்து, கொபுடுங்கிற 3 பிரிவாக பல கேட்டகரியில் நடந்துட்டு இருக்கு. ஐப்பசி மாத துலா உற்சவ தொடக்கத்தின் முதல் நாள் நிகழ்ச்சியில் பஞ்சமூர்த்திகள் மயிலாடுதுறை காவிரி ஆற்றில் எழுந்தருளை பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் நடைபெறும் காவிரி துலா உற்சவம் புகழ்பெற்ற நிகழ்வாகும். அபயாம்பிகை சமேத மயூரநாத சுவாமி, விசாலாட்சி சமேத ஐயரப்பர், காசி விஸ்வநாதர், ஞானாம்பிகை சமேத வதானியேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் காவிரியின் இரு கரைகளிலும் எழுந்தருளினர். இதனையடுத்து அஸ்தி தேவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது. தீர்த்தவாரியின் போது திரளான பக்தர்கள் காவிரியில் நீராடினர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குடிசை மாற்று வாரியத்தில் வீடு வாங்கி தருவதாக கூறி 1 கோடி ரூபாய் மோசடி செய்த பெண் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெரும்பாக்கத்தில் ஏற்கனவே 6000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் மேலும் 24000 வீடுகளை தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் கட்டி வருகிறது. இந்த குடிசை மாற்று வாரிய வீடுகளை வாங்கி தருவதாக கூறி காஞ்சனா என்ற பெண் ஒரு நபரிடம் 20000 முதல் 50000 ரூபாய் வரை ஏராளமானோரிடம் பணம் வசூலித்து 1 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்தது தெரிய வந்தது. பொதுமக்களின் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். பின்னர் அந்த பெண் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திருவள்ளூர் அருகே உள்ள வடசென்னை அனல்மின் நிலையத்தில் கொதிகலன் குழாய் வெடிப்பு காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. அத்திப்பட்டில் அமைந்துள்ள அவ்வனல்மின் நிலையத்தின் 3வது அலகில் கொதிகலன் குழாயில் திடீரென வெடிப்பு ஏற்பட்டது. வெடிப்பு காரணமாக வாயு கசிவு ஏற்பட்டு வருவதால் 210 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. பழுதை சீரமைக்கும் பணியில் மின்வாரிய அதிகாரிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். பழுது சரி செய்யப்பட்ட பின்னர் மின் உற்பத்தி தொடங்கும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊருக்குள் புகுந்து 3 காட்டு யானைகள் அட்டகாசம் செய்த சம்பவம் வாணியம்பாடி அருகே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. ஏலகிரி மலையில் இருந்து வந்த 3 காட்டு யானைகள் நெற்குந்தி கிராமம் அருகே சென்று கொண்டிருந்தது. அப்போது யானைகளின் பிளிரல் சப்தம் கேட்டு ஓடிவந்த மாசலாமணி என்பவரை யானை ஒன்று தூக்கி வீசியது. தாக்குதலில் படுகாயமடைந்த அவர் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதனையடுத்து சிகரணப்பள்ளி என்ற கிராமத்தில் புகுந்த காட்டு யானைகள் வெங்கடேசன் என்பவருக்கு சொந்தமான பசுமாட்டை தூக்கி வீசியது. பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட யானைகள் நெற்பயிர்களை மிதித்து நாசம் செய்தன. யானைகளின் தொடர் அட்டகாசத்தால் அச்சமடைந்த கிராம மக்கள் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்தனர். தூக்கி போட்ட உடனே நான் மாட்டை தூக்கி பிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் உடனே நான் அதை காப்பாற்ற மாட்டை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு மாட்டை காப்பாற்றலான்னு வரும்போது அது நம்மளே தோற்று ஒரே மாட்டை தூக்கி போட்டு ஒரே வந்து எனக்கு தோற்றுந்து எனக்கு தோற்ற நான் வீட்டுக்கு ஓட்டேன். வீட்டுக்கு ஓடினோடனே அப்புறம் இப்படி பின்புறமாகவே திரும்பி யானை ஓடிட்டுது. வறட்சி தாண்டவம் ஆடிய குன்றில் பசுமையின் மினுப்பும் பார்ப்பவர்களின் கவனத்தை ஈர்க்க கானகத்தை உருவாக்கிய கர்வம் சிறிதும் இல்லாமல் தன்னம்பிக்கையுடன் உழைத்து உண்டு வாழ்ந்து வருகிறார் ஒரு மூதாட்டி. பலனை எதிர்பாராமல் பலருக்கும் எடுத்துக்காட்டாக இருந்து வரும் அவரை பற்றி அலசுவோம் இன்றைய சிறப்பு செய்தியில். மரங்களை வளர்த்த மகராசி. வனம் என்றவுடன் தானாக போகும் நம் மனம். அமைதிக்கும் ஆயுளுக்கும் அடித்தளம் அமைத்து வரும் வனவளம் மனித வாழ்விற்கு இன்றியமையாத ஒன்று. அதுவே நமக்கு நன்று. ஆனால் இன்றைக்கு கானகத்தை களவு கொண்டு விளைநிலங்கள் எல்லாம் வீடுகளாக பாதிப்பின் விளிம்பில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் இன்றைய காலகட்டத்தில் விளம்பரத்திற்காக மரங்களை நட்டுவிட்டு அவற்றின் பராமரிப்பில் சிரத்தை எடுக்க மறந்து போன பெரும்பாலான மனிதர்களுக்கு மத்தியில் வறட்சி தாண்டவம் ஆடும் ஒரு மலைக்குன்றில் அரை நூற்றாண்டிற்கு முன்பே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மரக்கன்றுகளை நட்டு அவற்றை சிரத்தை எடுத்து பராமரித்து பாதுகாத்தும் வருகிறார் ஒரு பாமர பெண்மணி.
ஆம், திருப்பூர் மாவட்டம் வட்டமலை அருள்மிகு முத்துக்குமாரசுவாமி கோவில் மட்டும் பிரசித்தி பெற்றது அல்ல. மரங்களை வளர்த்து பசுமையை பரப்பிய பாக்கியலட்சுமி பாட்டியும் பிரபலம். குன்றில் குடியிருந்து குமரனுக்கு அடிபணிந்த இவருக்கு ஏனோ குடும்ப வாழ்க்கை நிலைக்கவில்லை. அதை பற்றிய கவலையில் உழன்று கிடக்காமல் கடவுள் பக்தியில் திளைத்தவருக்கு மரங்களை வளர்க்கும் பாக்கியம் கிடைத்தது. நடைப்பயணத்தில் தண்ணீரை கோவிலுக்கு கொண்டு வரும்போது ஆங்காங்கே புலி, வேம்பு, இழுப்பை போன்ற பெயர் தெரியாத மரக்கன்றுகளையும் நட்டு வைத்து தாம் சுமந்து வரும் நீரின் ஒரு பகுதியை இந்த சுவாசம் தரும் ஜீவிகளுக்கும் ஊற்றி மகிழ்ந்தார். அர்ப்பணிப்பையும் அரவணைப்பையும் காட்டிய இவரை மரக்கன்றுகளுக்கும் பிடித்து போனதோ என்னவோ, ஒவ்வொரு மரக்கன்றும் தம்முடைய மலர்ச்சி புன்னகையை வளர்ச்சியில் காட்டியது. அதுவே பாக்கியலட்சுமி பாட்டிக்கு உற்சாகமும் ஊட்டியது. 70 வயசு சம்பளத்துக்கு நானும் 35 மரம் உண்டு பண்ணி இருக்கிறேனுங்க. 45 மரம் இருக்குதுங்க. குடமெல்லாம் தூக்க முடியாது. சனையில தண்ணி இருந்ததுங்கன்னா அரளி மோந்து ஊத்துங்கன்னு ஊத்திடலாமுங்க. சனையிலையும் தண்ணி வச்சுங்க. இதுவரைக்கும் 100ற்கும் மேற்பட்ட மரங்களை வளர்த்து பசுமையை பரப்பியுள்ளார். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தரும் சொற்ப வருமானத்தில் வாழ்க்கையை ஓட்டி வரும் இந்த மூதாட்டி ஆரம்பத்தில் தாம் வளர்த்த மரங்களிலிருந்து கிடைத்த புளி, வேப்பங்கொட்டை, இழுப்பைக்காய் போன்றவற்றை சேகரித்து தம்முடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து வந்தவருக்கு அதிலேயும் முட்டுக்கட்டை. அப்பகுதியில் வளர்ந்துள்ள மரங்களை அரசே எடுத்துக்கொண்டது. அதிலிருந்து கிடைக்கும் அற்ப வருமானத்தில் அன்றாட பசியாற்றி வந்தவருக்கு அதுவும் நின்று போனது. இருந்தும் மனம் தளராமல் தாம் வளர்த்த மரங்களை இன்றும் பராமரித்து வருபவரை மரக்காய்ப்பு காலங்களை பொறுத்து இவரை செல்ல பெயரிட்டு அழைக்கின்றனர் அப்பகுதி மக்கள். கொளுத்தும் வெயிலுக்கு குளிர்ச்சியாக வறட்சி பகுதியில் மலர்ச்சி பெருமூச்சை விட்டு வருவோர்களுக்கு சாமரம் வீச சுகமான காற்றை சுமந்து நிற்கும் மரங்களை பார்த்தால் பாக்கியலட்சுமி பாட்டியே தெரிகிறார். வனப்புடன் காட்சியளிக்கும் வட்டமலையில் கடவுளுக்கு அடுத்தபடியாக நம் நினைவிற்கு வரும் இந்த பசுமையை பரப்பிய தாய்க்கு விருதுகள் கொடுத்து கௌரவிக்காவிட்டாலும் வயது முதிர்ந்த காலத்தில் அவரின் பசிக்கு வழிவகுத்து கொடுக்கலாமே. லோட்டஸ் செய்திகளுக்காக காங்கேயத்திலிருந்து நித்யானந்தன் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். லோட்டஸ் நியூஸுடன். உண்மை மலரட்டும்.